ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பெயர்ச்சியுடைய பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னன்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36க்கு கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்பாடா, பெரிய விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நல்ல ஒரு ஆனந்தமா பெருமூச்சு விட்டுக்கங்க. இந்த சனியுடைய பாதிப்பு முற்றிலுமாக உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அஷ்டமத்து சனியில ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. கஷ்ட நஷ்டங்கள் நிறைய அதாவது ரத்த கண்ணீர் வடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஆனாலும் இந்த 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வாரு. அஷ்டம சனியில இருந்து நிறைய பாடங்களை கத்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களோட லைஃபுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணுதான். சரிங்களா? இனி வாழ்க்கையில அந்த மாதிரி தவறுகள் எப்பவுமே நீங்க செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே லைஃப்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. பொதுவா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடம். சகலவித சௌபாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமா தான் இது உங்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடமே 11ஆம் இடம்தான். ஸோ அதனால நல்ல லாபங்கள் வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு காசு பணம் சம்பாதிக்கலாம், அந்த அளவுக்கு பேர் புகழ் சம்பாதிக்கலாம். என்ன விஷயங்களை இழந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிரும். இழந்த விஷயங்களை மீட்டு தரக்கூடியதுதான் சனி. எந்த விஷயத்த நீங்க இழந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக என்னை விட்டுட்டு ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்க திரும்ப வருவாங்களான்னு கேட்கக்கூடாது. என்ன இயற்கையா ஒரு விஷயங்கள் இருக்கோ, ஒரு காசு பணத்தை இழக்கிறீங்கன்னா அதை விட மேலா சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப நீங்க தங்கத்தை தொலைச்சிருந்தீங்கன்னா வைரம் தேடி வரும். கவலைப்படாதீங்க. ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப நல்ல பொண்ணு உங்களை தேடி வரும், நல்ல பையன் தேடி வருவாங்க. 6ஆம் இடத்தை குரு பாக்குது. 6ஆம் இடம்ங்கிறது எதிரி ஸ்தானம், நோய் ஸ்தானம், சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை. முக்கியமா கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு நிவர்த்திங்க. 9ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. கடன் அப்படிங்கிறது இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. கடன்ல இருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகள்ல வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே உங்களுக்கு நடக்கும். நல்ல விஷயங்களா நடக்கும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. நல்ல லாபத்தை கொடுப்பாரு. இவ்வளவு நாள நஷ்டங்கள்ல போயிட்டு இருந்த விஷயங்கள் கூட அப்படியே உங்களுக்கு லாபமா மாறுறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருவாரு. அதே மாதிரி நீங்க தொழிலுக்காக அதிகமான முயற்சிகளை எடுக்கணும். தொழிலுக்காக அடிக்கடி அலைச்சல்களை கொடுத்துருவாரு. 3ஆம் இடம்ங்கிறது அலைச்சல். அதே மாதிரி முயற்சி. ஸோ நீங்க நிறைய முயற்சி பண்ணணும். தொழிலுக்காகவாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி. நீங்க அலைச்சல்களை இந்த டைம்ல எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய காசு பணம் கிடைக்கும். நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அதுக்காக கொஞ்சம் சிரமங்கள் எடுக்கணும். பொதுவா கடக ராசிக்காரங்க நிறைய அலைச்சல்களுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. அவங்க பொதுவா நிறைய டிராவல் பண்றதுக்கு நீங்க விரும்புவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் சிரமம் பார்க்காம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரணும். நீங்க இப்பதான் வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க. மறுபடியும் இன்னொரு கஸ்டமர் கூப்பிடுவாரு. அங்க போய் பொருட்களை வாங்கிட்டு வந்து அங்க போய் சேர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதுக்கு எல்லாமே அசராம நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வருமானத்தை உயர்த்த முடியும். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. ரூ. 1000 வர இடத்துல ரூ. 10,000 வரும். ரூ. 10,000 வர இடத்துல ரூ. 1,00,000 வந்துரும். அந்த மாதிரி என்னன்னா உங்களுடைய செல்வாக்கும் செல்வமும் பெருகி கொண்டே போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போறாரு. நல்ல லாபத்தை கொடுப்பாரு. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த சனி உங்களுக்கு இருக்கிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரன். ஸோ மூத்த சகோதரன் அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுக்கு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கு. அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். ஆனா அவங்க கிட்ட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இளைய சகோதரனுடைய வழி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா இளைய சகோதரன்கிறது 3ஆம் இடம். 3ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அதனால இளைய சகோதரன் வழியுடைய ஆதரவுகள் அவங்க கிட்ட உறவுகள் கிட்ட சுமூகமா போய்க்கிறது நல்லதுங்க. கடக ராசிய பொறுத்தவரைக்கும், அவங்களுடைய சகோதரன், சகோதரி வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுடைய வழி வந்து நீங்க உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்து அனுசரணையா போய்க்கங்க. பொதுவா கடக ராசி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போவீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல வந்து நீங்க போய்க்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு தேவைப்படும். பாகப்பிரிவினை நடக்குங்க. உங்களோட சொத்துக்கள்லாம் வந்து தாய் தந்தையரோ அல்லது பூர்வீக சொத்தோ, தாத்தா பாட்டியோட சொத்தோ, பாகங்கள் உங்களுக்கு பிரிக்காம இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல அதுக்குண்டான பாகப்பிரிவினைய பிரிச்சு உங்களுக்கு உண்டான சொத்து வந்து சேரும். சரி, சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், அதே மாரி கடன், வழக்குகள குறிக்கக்கூடிய இடம். ஸோ கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க. கடன் ரீதியா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த கடன்ல இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சனி பார்வையிடுறாரு. ஸோ பார்வையிடும்போது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கட்டாயம் உங்கனால வெளியில வந்துர முடியும். தொழிலுக்காகவோ அல்லது குடும்பத்துக்காகவோ ஏதாவது ஒரு ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த சனி பார்வை உங்களுக்கு குடுக்குது. அதே மாரி வழக்குகள் ரொம்ப நிலுவையா இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த வழக்குகள் எல்லாம் இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த சனி குடுத்துருவாரு. அதே மாரி எதிரிகள் உங்கள பார்த்தாலே பயந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வரமாட்டாங்க. பயந்து போயிருவாங்க. அவங்களே உங்கள வியப்படைந்து பார்க்குற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு நீங்க உயர்த்திக்குவீங்க. அதே மாரி கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமா இழுவையா இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, சாதகமா ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உண்மையா சொல்றேங்க. 6ஆம் இடத்த சனி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில எதுக்கு நன்மையோ இல்லையோ, ஹெல்த் ரீதியா உங்களுக்கு நன்மைகள குடுப்பாரு. கரெக்ட்டான மருத்துவத்த உங்களுக்கு குடுத்துருவாரு. ரொம்ப நாளா நீண்ட நாளா இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த காலகட்டத்தில கிடைக்கும். இந்த அஷ்டமத்து சனியில வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய குடுத்திருப்பாரு. ஆனா, இந்த பாக்கிய சனி வந்து அதுக்கு உண்டான தீர்வையும் குடுத்துருவாரு. அப்போ ஹெல்த் ரீதியா நீங்க பயப்பட தேவையில்ல. கரெக்ட்டான மெடிசின்ஸ் கிடைச்சிரும். அதே மாரி உயிர்கண்டமோ அல்லது மத்த பாதிப்புகளோ எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. சனி இந்த பாக்கிய சனிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த்ல உங்களுக்கு பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். நோயிலிருந்து மீண்டு வரக்கூடியது. அதே மாரி ஒரு சர்ஜரினா, அந்த சர்ஜரி நல்லபடியா ஆயி முடியறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா குடுப்பாரு. அதே மாரி இப்ப 9ஆம் இடம்னா நீண்ட தூர பிரயாணம் போறது, வெளிநாடுகளுக்கு போய் உத்தியோகத்த பார்க்கறது, தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடுகள் போகக்கூடிய பாக்கியத்த குடுப்பாரு. அதே மாரி புனித யாத்திரைகள்ல கலந்துக்கிறது, ஒரு நல்ல குருநாதர சந்திச்சு அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கும். முக்கியமா தந்தை வழி சொத்துக்கள்ல நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு பேரும் புகழும் குடுக்குங்க. நீங்க இந்த அளவுக்கு அதாவது இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவே ரொம்ப பெரிய விஷயம். உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே அங்கீகரிக்கப்படும்ங்க. பொதுவாவே நீங்க இந்த நபர் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரியும். நீங்க இவ்வளோ நாள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ, அதெல்லாம் ரெகக்னைஸ் ஆகும். எவ்வளோ தூரம் பாடுபட்டீங்களோ, அது எல்லாத்துக்குமே பிரதிபலன்கள் எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க. இந்த டைம்ல சனி ஆட்டோமேட்டிக்கா குடுத்துட்டு போயிருவாரு. இந்த 2 1/2 வருஷம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டப்பட்டதுடைய விளைவுகள் உங்களுக்கு இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரிஞ்ச வண்ணமா இருக்கும். இதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமான்னு நீங்களே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான பாக்கியம். உங்களோட லைஃப்ல நீங்க என்ன விஷயத்த பாக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு நிகழும். திருமணம் நடக்குமா? அப்படின்னா, திருமணம் 9ல தான் வந்து சனி இருக்காரு. 7ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இல்ல. ஆனா உங்களோட ஜாதகத்துல திருமணம் சம்பந்தப்பட்டது 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லக்னத்துக்கு, ராசிக்கு இதுக்கெல்லாம் திசாபுத்தி 7ஆம் அதிபதியுடைய திசாபுத்திலாம் இருக்கு அப்படின்னா, திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா, சனி திருமண ஸ்தானத்த பார்க்கல. அதே மாதிரி புத்திர பாக்கியம் 5ஆம் இடத்துக்கும் சனி பார்வை இல்ல. அதனால சனியோடைய விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள டெவலப் பண்ணி குடுக்கும். பொருளாதாரம், அதே மாரி உறவுகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள், எதிரிகள் இது ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நல்லது நடக்கும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வாழ்க்கையில நல்ல விடிவு காலம் பொறக்கும். பொருளாதார உயர்வு கிடைக்கும்.
பல மடங்கு நன்மைகள் நடக்கும். சிறப்பான இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானமா இருக்கனால சிறப்பா இருக்கு. தெய்வத்துடைய அனுக்கிரகமும், அருளும் இவ்ளோ நாள் விலகி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகமும், குருவோடைய அருளும், திருவருளும் பரிபூரணமா இருக்கனால, தொட்டதெல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. நீங்க என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமுமே தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு. பேரு, புகழ், நல்ல ஆயுள், அந்தஸ்து எல்லாமே சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். கடக ராசிய பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுக்கு வழிபாடு அப்டின்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமை ஒரு நாள் நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, சனி ஹோரை வருதுல்ல, அந்த ஹோரையில அன்னதானம் ஒரு நபருக்கு பண்ணா கூட போதுமானது. அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம்னா அண்டா, குண்டாவா சேர்த்து எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு நபருக்கு கூட சாப்பாடு வாங்கி குடுக்குறது அன்னதானம் தான். அந்த நபர் நம்ம உறவினராவோ, தெரிஞ்சவங்களாவோ இருக்கக்கூடாது. கூட வேலை செய்ற நபராவும் இருக்கக்கூடாது. எந்த வகையிலும் தெரியாத, அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு குடுக்குறதுக்கு பேரு தான் தானம். ஸோ அந்த மாரி ஒருத்தருக்கு திங்கட்கிழமை சனி ஹோரையில என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒருத்தருக்கு அன்னதானம் குடுங்க. அதே மாரி கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியத்தையும் குடுக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.